57வது கிழக்கு மாகாண சபை அமர்வு மாகாண சபை தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் இன்று 9:30 மணியளவில் ஆரம்பமாகியது. இது தொடர்பான மேலதிக விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் ஆசிக் வது. கிழக்கு மாகாண சபையின் 57வது சபை அமர்வு மாகாண சபை தவிசாளர் சந்திரதாச கலபதி தலைமையில் இன்று காலை 9:30 மணி அளவில் ஆரம்பமாகியது. சபை ஆரம்பித்த போது சபையில் ஆளும் கட்சியில் 5 உறுப்பினர்களும் எதிர்கட்சியில் 3 உறுப்பினர்களுமே பிரசன்னமாக இருந்தனர். சபை நடவடிக்கைக்கு போதிய உறுப்பினர் முதன்மையினால் கோரம் இன்மையினால் சபை காலை 10:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் 10:30 மணிக்கு சபை நடவடிக்கைகள் தவிசாளர் சந்திரதாஸ் தலைமையில் ஆரம்பமாகியது. இன்றைய சபை நடவடிக்கை நிகழ்ச்சி நிரலின்படி 5 கேள்விகளும் 12 தனிநபர் பிரேரணைகளும் முன்வைக்க ஏற்பாடாகியிருந்தன. இதில் 3.2வது தனிநபர் பிரேரணையாக சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பாக வெளியிடப்பட்ட சூழல் பாதுகாப்பு மதிப்பீட்டு அறிக்கையை நிராகரித்து அனல் மின் நிலையத்தை ரத்து செய்ய கோரியும் தனிநபர். தற்போது வரை இப்பிரேரணை இன்னும் முன்வைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மாகாண சபை உறுப்பினர்களான கே கருணாகரம், MS உதுமாலப்பே, ஆரிஃப் சம்சுதீன் ஆகிய மாகாண சபை உறுப்பினர்கள் கல்வி சம்பந்தமான கேள்விகளை எழுப்பினர். இதற்கு கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணி பதிலளித்தார். இம்முறை மாகாண சபை உறுப்பினர்களுக்கு 2.8 மில்லியனாக இருந்த நிதி ஒதுக்கீடு 4 மில்லியனாக உயர்த்தப்படும் என அறிவித்த போதும் இன்னும் இவ்வாறான இந்த நிதி ஒதுக்கீடு நடைமுறையில் இல்லை என MS உதுமாலப்பே மாகாண சபை உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதில் முதலமைச்சராக கடமை புரியும் கல்வி அமைச்சர் சி தண்டாயுதபாணி, நிதி ஆணைக்குழுவின் அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளது, இம்முறை 4 மில்லியன் வழங்க ஏற்பாடு உள்ளதாகவும் நடவடிக்கைகள். இதேவேளை குறிப்பாக இன்று காலை பசுமை திருகோணமலையின் ஏற்பாட்டில் சம்பூர் அனல் மின்சாரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கணக்கான மக்கள் வீதியில் ஆர்ப்பாட்டம் செய்வதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. இதன் போது பொதுமக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து இவ்வகவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் சபை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்தும் நியூஸ் ஃபெஸ்டினூடாக நாம் சபை நடவடிக்கைகளை தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம். நியூஸ் ஃபெஸ்ட் செய்திகளுக்காக கிழக்கு மாகாண சபை செயலகத்திலிருந்து ஆஷிக் அப்துல் வது.